ஆனா திடீர்னு திரும்ப சார் வந்து ஏன் டிஎம்கே கூட டிவிகே கூட்டணி வச்சா என்ன, பாஜக எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா நாங்க இருப்போம், ஒன்னா இருந்தா என்ன அப்படின்னா அந்த பக்கமா ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வச்சா என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து டிஎம்கே தான் கார்னர் பண்ணுது. அதுல இன்னொரு சின்ன ஃபியர் ஃபேக்டர் இருக்கலாம், தப்பி தவறி திமுக பாஜக கூட போயிடுமோன்னு. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் போறதா சத்தம் இல்லாம அடியில் ஒரு நியூஸ் வருது. அதைத்தான் நேற்று அண்ணன் ஸ்டேஜ்ல சொன்னாரு கரூர்ல. இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது? இன்னும் திமுக வந்து கனவுல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னைய கரூர் போக விடாம தடுக்கிறாங்க, இன்னுமே வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. போலீஸ் எப்படி உங்களை தடுக்க முடியும், நீங்க முதல்ல இருந்து கனவுல இருந்து வெளியில வாங்கன்றாங்க. இல்லையே வந்திருக்காரு, அதான் ஊருக்கு வந்திருக்காரு. இல்ல அங்க வரவிடாம யார் சுப்ரீம் கோர்ட் மென்ஷன் பண்ணனும்னு கேக்குறாங்க. ஆமாங்க, பண்ணத சொல்ல அதானங்க நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்களா ஏன்னு கேட்டா கேக்குறவர் கேக்குற என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்ணீங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் எதுக்கு கேஸ் போட்டீங்க நீங்களே சொல்லுங்க, வாங்க உங்க பஞ்சாயத்துக்கே வருவோம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் போட்டு திமுக வேற என்ன பண்ணாங்க? விசாரணையில இருக்கக்கூடிய வழக்க பத்தி பேசக்கூடாதுன்றதுதான் அவங்க சொன்ன கோரிக்கை. அப்போ வந்து அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்லுச்சு? எங்க அதுல வந்து அவருடைய பேர் இல்ல, அதனால வந்து அவர் போகட்டும் பேசட்டும் அப்படின்னாங்க. போவாத போலாமான்னு கேட்டாதானே சுப்ரீம் கோர்ட் அந்த பதில் சொல்லும். பேரே இல்லாத ஒருத்தர் எப்படி அக்யூஸ்ட்னு சொல்லுவேன்? உனக்கு களத்துல அரசியல் இல்லைன்னா நீ வந்து சுப்ரீம் கோர்ட்ல அரசியல் பண்ணுவியா? நங்குன்னு கொட்டி அமைச்சு இந்த கேள்வியை ஏன் சுப்ரீம் கோர்ட்டு கேட்கணும்? திமுக சுப்ரீம் கோர்ட்டு பஞ்சாயத்து அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சிபிஐ விசாரணை போங்கு ஊன்னீங்க. ஆனா அஜித்குமார் கொலை வழக்குக்கு சிபிஐ விசாரணை கோரினது திமுக. அது கரூருக்கு வராராம், கொஞ்சம் நீங்க அதை மேற்பார்வை பாருங்க. உங்களுக்கு தான் சிபிஐ மேல நம்பிக்கை இல்லையே. சிபிஐ தான் பாஜக கைக்குள்ளி வச்சு, நீங்க இப்ப சிபிஐ கேக்குறீங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வந்து சிபிஐ கவர்னர் எல்லாரும் மேல நம்பிக்கை வரும். ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஆட்டுக்கு கவர்னர், ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு சொன்னாங்க. சாம்பியன் ஆஃப் டபுள் ஸ்டாண்ட் உங்களை மாதிரியே. அஜித்குமார் திருவோணம் கொலை வழக்குல அஜித்குமார் தம்பிக்கு வேலை கொடுத்தீங்களா இல்லையா? கள்ளச்சாராயம் நீங்க உங்க திமுக காரன் ஒருத்தன் காய்ச்சி அத்தை குடிச்சு செத்தவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்க. அப்ப மட்டும் அரசாங்க காசு தேடி 10 லட்சம் கொடுத்தீங்க. ஆனா தாவேக்கா மக்களுக்காக ஒண்ணு செய்யுதுன்னா உடனே கொய்யோமையும் கத்துறது என்னங்க லாஜிக் இது? ஒரு 100 நாள் வேலை திட்டம் ஒண்ணு வருது, அது 125 நாளா மாத்திரம் கூட ஒரு பேரை மாட்டேன். முதல் வேலை பேரா சோரா இல்ல நாளைக்கு ஆட்சி மாறினா அந்த பேரை வைப்பாங்கன்னு சொல்ல நல்லா இருக்குமா? அதெல்லாம் கிடையாது, எனக்கு பேர் தான் முக்கியம். மக்கள் சாப்பிடாட்டி போட்டோம், இது கரெக்டான ஆட்டிடியூட். நீங்க இப்படிதான் திட்டங்கள் வராது, அதனாலதான் நிதி வரல. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நமக்கு எடுத்து வச்சிருந்த நிதி கொடுக்கல, இவர் வந்தோடனே கொடுக்குறாங்க. விஜய் சார் பதவி எத்தனை கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க, இவர் நம்பி கொடுக்கலாங்க. திமுக நம்பி கொடுக்க முடியாம இருந்தது. நிதி அமைச்சகத்துல வந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றேன், எதுவும் டிக்கெட் சொல்லல. Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. சார் வணக்கம். அதாவது நான் வந்து உங்களை வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி, இப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி பேசுறது வேற, எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணி பேசுறது வேற. இப்போ கூட்டணி எல்லாமே அலைன்ஸ்லாம் முடிஞ்சு இப்போ ஆட்சியும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைம்ல இன்னுமே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவடைஞ்சிருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது பெரிய கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிசிகாவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே டிவிகே கூட அலையன்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் திடீர்னு திரும்ப சார் வந்து ஏன் டிஎம்கே கூட டிவிகே கூட்டணி வச்சா என்ன, பாஜக எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா நாங்க இருப்போம், ஒன்னா இருந்தா என்ன, வலுவாதானே இருக்கும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கமா ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வச்சா என்ன அப்படின்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்போ டிவிகே அந்த பக்கம் ஏடிஎம்கே ரெண்டுமே வந்து டிஎம்கே தான் கார்னர் பண்ணுது. இப்ப ரெண்டு பேருக்கும் டிஎம்கே தேவைப்படுதான்றதே பெரிய கேள்வியா இருக்கே. இல்ல, நீங்க முன்னாடி இருந்த ஏடிஎம்கே தான் டிஎம்கே கார்னர் பண்ணுச்சு, இப்ப இருக்கிற ஏடிஎம்கே அப்படி இல்ல. இன்ஃபேக்ட் ஏடிஎம்கேக்கு தான் திமுக தான் வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அதிமுகல இருந்து முன்னாள் அமைச்சர்களோ இல்ல இப்ப யாராவது எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காராங்கன்னா பதறதும் கதறதும் திமுக தான். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி என்ன சொல்றாரு, எல்லாம் கெட்ட சக்திகளும் போட்டோம் அப்படின்னு அவர் காம்படிஷனா பாக்குற எல்லா தலைவர்களும் போனா சந்தோஷம் தான் பண்றாரு அவர். ஸோ அதிமுக திமுக இன்னைக்கு வேற வேற இல்லை, ஒண்ணுதான். அது நீங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு எபிசோடும் அதே தான் சொல்லுது. முதல்ல வந்து 2 பேரும் கூட்டணி பேசி எடப்பாடி அவர்களும் முதல்ல ஆக்கணும்னு ட்ரை பண்ணதா ஒரு நியூஸ் வந்தது இல்லை? எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் சொன்னாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது தேசிய கட்சி தலைவர்கள்லாம் சொன்னாங்களா, அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து திமுகவின் தலைமை நிலை செயலாளர் RS பாரதி என்ன சொன்னாரு, நாங்க பழைய பங்காளிகள் தான், சேர்ந்தா என்ன தப்புன்னு சொன்னாரா? அதுக்கப்புறமா தூத்துக்குடியில ஏறல்ல திமுக அதிமுக ஒன்னு சேர்ந்து போராட்டம் பண்ணுச்சா? இன்னைக்கு திரும்ப டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இதுல நீங்க டிடிவி தினகரன் சொல்லும் போது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். டிடிவி தினகரன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, அவரு ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கவர்னர் கிட்ட போயிட்டு நான் இந்த ஒரு எம்எல்ஏவை அதிமுக சப்போர்ட் பண்ண கொடுக்க போறேன், ஆனா அதிமுக ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கு அந்த காமெடி? அப்ப என்ன அர்த்தம்னா, இவங்க எல்லாருக்கும் வந்து தாவேக்கா மேல ஒரு பெரிய பயம், தாவேக்காவை பார்த்து பொறாம.
ஆற்றாம, வன்மம், என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். இப்போ என்னடா பண்றதுன்னு தெரியாம நிஜமான தலைவர் வந்துட்டாருன்னொன்னே இந்த எதிரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. எடப்பாடி வீழ்த்தணும்னு சொல்லி தானே டிடி தினகரன் கட்சி ஆரம்பிச்சாரு. துரோகி எடப்பாடியும் துரோகி ஓ பன்னீர்செல்வத்தையும் வீழ்த்த போறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவங்க கூட்டணியில போனது முதல் காமெடி. 2வது பெரிய காமெடி, இன்னைக்கு அவருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. காலமெல்லாம் திமுக எதிர்ப்புல உருவான கட்சி அதிமுக. அந்த அதிமுகல ஒரு கிங் பின்னா இருந்தவர் தான் டிடி தினகரன். இன்னைக்கு திமுக முட்டு கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்ப என்னன்னா இவங்க எல்லாம் சரிஞ்சிட்டாங்க. இவங்களுடைய பலங்கள் மொத்தமா வந்து குறைஞ்சு போச்சு. அது களத்துல அவங்களுடைய கேடர்ஸே தெரியும் இல்லைங்க. இப்போ இந்த பெல்ட்ல எனக்கு இவ்வளவு ஓட்டு கம்மியா வராதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இடத்துல பூத்துல காமெடி நடந்துச்சு. கொளத்தூரா ஸ்ரீரங்கமான்னு சரியா ஞாபகம் இல்லை. அந்த பூத்துக்கு திமுகல முகவர்கள் 16 பேரோ 18 பேரோ. அந்த பூத்துல திமுக வாங்கின ஓட்டு 5 ஓட்டு. முகவர்கள் கூட ஓட்டு போடல. பூத் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்க கூட ஓட்டு போடல. அந்த அளவுக்கு சரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு என்னன்னா வந்து என்னத்தையாவது பண்ணுவோம், எப்படியாவது வந்து ஒரு அணியா சேருவோம், இல்லாட்டி வரப்போற தேர்தல்கள்ல இடைத்தேர்தல்கள்ல ரொம்ப பட்டவர்தனமா எக்ஸ்போஸ் ஆவாங்க. திமுக அதிமுகவும் தனிப்பணியாலும் சரி, ஒன்னா என்ன கூட சரி, ஃபார் தட் மேட்டர் டெபாசிட் வாங்க மாட்டாங்களோன்ற பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த பயம் தான் அவங்களை வந்து இதெல்லாம் பண்ண சொல்லுது. இது ஒரு பக்கம் இதை வச்சிருங்க. இப்ப இந்த அலையன்ஸ் மேட்டர் ஒண்ணு கேட்டீங்கல்ல, அது என்னன்னா இத்தனை நாள் வந்து திருமாவளவனோ காங்கிரஸ் கட்சியோ வந்து திமுக ஒரு கூட்டணியில இருந்தாங்க. அப்ப என்னன்னா வந்து திமுக வந்து ஒரு பிக் பிரதரா இவங்க பார்த்து ஒரு அந்த பிக் பிரதர் அப்ரோச் ஒன்று இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நான் ஒன்றும் தவறு சொல்ல மாட்டேன். நம்ம ஒன்றும் திஸ் ஆர் தட்டுன்ற மாதிரி இல்லை. அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கறது தான் தாவேக்காவே. அந்த ஜனநாயக பூர்வமான ஒரு கட்சி தான் தாவேக்கா. திமுக பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் இஷ்டத்துக்கு பேச விடாது. அந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் விழாக்கள் தானே இந்த பஞ்சாயத்துல ஆரம்பிச்சது. அங்கதான் வந்து திரும்ப வர்றதா இருந்தது. விஜய் சார் வர்றாருன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி திமுக நிர்பந்திச்சுதான் அவர் போல. அம்பேத்கர் ஐயாக்கு விசிகால இருந்த துணை பொதுச் செயலாளரான நாதவர்ஜன் அவர் விழா எடுக்கும்போது அதுக்கு திமுக தலைவர் போகக்கூடாதுன்னு, ஐ மீன் விசிகா தலைவர் போகக்கூடாதுன்னு திமுக கட்டளை போட்டுது. எவ்வளவு பெரிய அனர்த்தம் பாருங்க, காமெடி பாருங்க. அப்ப இதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு ஆனா எந்த தாவேக்கா கூட்டணில அப்படி இல்லை. அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்கோம், ஆட்சியர்ல பங்கு கொடுத்து அலங்கரிச்சிருக்கோம். எங்க அமைச்சர்கள் வன்னியரசனாலும் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. எனக்கு இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு ஒர்க் பண்ண, நான் என்ன ஜாப் என்ன செய்யணும்னு அரசியலுக்கு வந்து அதை செய்யற முதல் முறையா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா விஸ்வநாதன் அதே மாதிரி சந்தோஷப்படுறாரு. சோ எந்த கூட்டணி கட்சியில இருக்க மந்திரி சபை அமைச்சர்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, கூட்டணி கட்சிக்கும் எந்த நெருக்கடியும் இல்லை. அவங்க மனசுல வட்டத்தை பேசுறாங்க, அவ்வளவுதான். பட் இதுல ஒரு உள் சூட்சம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, தாவேக்காக்கு இன்னைக்கு ஒரு புருவன். தாவேக்காக்கு மட்டும்தான் புருவன் 35% வாக்கு வங்கி வச்சிருக்கோம். திமுகக்கு ஒரு 24% வாக்கு வங்கி இருக்கிறதா ஒரு தோற்றம், ஒரு பின்பம் ஒண்ணு இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த தோற்றம், அந்த பொய் பின்பம் இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது இப்போ திமுக யார் கூட கூட்டணி வச்சிருக்கு? பெருசா யாரும் இல்லை. பல கட்சிகள் ஒன்னே எடுத்து போட்டுருவாங்க. ஒரு விக்கிபீடியாலே பார்த்துக்க பல கட்சி இருக்குன்னு. ஒரு கட்சி கூட ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த கட்சியில கூட்டணியில இருக்கிறதுல எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க 2 பேர். ஒன்னு அண்ணன் தமிமுன் அன்சாரியும், இன்னொன்று வந்து அக்கா பிரேமலதாவும். இப்போ இந்த ஃபேக்டர் தான் வருதுன்னு போது இப்போ இவங்கல வந்து தமிமுன் அன்சாரி கூட இருக்காருன்னு வச்சுப்போம். பிரேமலதாக்கா பத்தி எனக்கு தெரியாது. ஆஃப் லேட் அவங்க ரொம்ப பேசவே இல்லை, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அவங்க என்ன எண்ணத்துல இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல, என்ன யோசனைல இருக்காங்க. இப்போ திமுக அவங்களுடைய இந்த முக்கியமான பில்லர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஐயுஎம்எல், மதிமுக எல்லாம் இல்லாம தேர்தல்களுக்கு போகும்போது இந்த 24 வரும்ன்றது உங்களால அஷ்யூர் பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்டா, அந்தந்த தொகுதிகள்ல திமுக ஒரு 170 தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க. அந்த தொகுதிகளில் வாங்கின வாக்குகள் வச்சுதான் அந்த 24% முடிவாகுது. இப்ப அந்தந்த தொகுதிகள்ல இருந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, ஐயுஎம்எல் ஓட்டு, விசிகா ஓட்டு வருமா வராதா? வராது. திமுக இப்ப தாவேக்காக்கு போயிடும். ஏன்னா கூட்டணி மாறி போச்சு. இப்போ அது 12, 15, 18, 20, 22 உங்களால எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஒரு சக்கரத்தை எல்லாம் கரண்ட் போன பிறகு ஒரு வண்டிக்கு என்ன பலம் இருக்கும்? பெரிய ரதம் சொல்லிக்கோ 78 வருஷமா இருக்கு நிக்கிற சக்கரம் இல்லையே, இப்போ தூக்கி சம்பந்த சக்கரங்கள் இல்லையே. அதனால திமுகவை விடுங்கன்ற நான். அவங்க சொல்ற நல்லெண்ணம் என்னன்னா, பாஜக எதிர்ப்புல எல்லாரும் வலுவா நிக்கணும். பாஜக எதிர்ப்புல அங்க ஒரு 1.25 கோடி ஓட்டு தாவேக்கு வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 25 லட்சம் ஓட்டு வரும். திமுக கிட்ட ஒரு 1 கோடி ஓட்டு இருக்கும். 3 கோடி ஓட்டு அடிப்போம். ஒரு இடத்துலயும் வீழ்த்துவோம் பாஜகவன். அதுதான் தட்ஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. அதுல இன்னொரு சின்ன ஃபியர் ஃபேக்டர் இருக்கலாம், தப்பி தவறி திமுக பாஜக கூட போயிடுமோன்னு. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் போறதா சத்தம் இல்லாம அடியில் ஒரு நியூஸ் வருது. அதைத்தான் நேற்று அண்ணன் ஸ்டேஜ்ல சொன்னாரு கரூர்ல. நீங்க யார் யார் வீட்டு வாசல்லாம் போய் டொக்குன்னு தட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதான்னு சொன்னாரு. போனாங்கனாலும் அவங்க அரசியல் முடிஞ்சிடும். அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நின்னாலும் அவங்க அரசியல் முடிஞ்சிடும். தனியா நின்னாலும் எக்ஸ்போஸ் ஆகி அரசியல் முடிஞ்சிடும். ஸோ பண்ண தப்புக்கெல்லாம், ஊழலுக்கெல்லாம், மக்கள் விரோத செயல்களுக்கெல்லாம் ஒரு முட்டுச்சந்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதனால அவங்க எந்த தின்னா பித்தம் தெரியலன்னு எதையாவது பேசதான் செய்வாங்க. பெருசா ஒரி பண்ண வேண்டாம். இல்ல நீங்க தள்ளி வைங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்னோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, திடீர்னு கூட்டணிக்குள்ள போன தீய சக்தின்னு சொன்ன ஒரு தாவேக்கால இருந்து திடீர்னு பார்த்தா அந்த கூட்டணியில சேர்ந்தவங்களும் திமுக தான் வேணும்ன்றாங்க. அதிமுக பக்கம் பார்த்தா திமுக தான் வேணும்ன்றாங்க. இதெல்லாம் தாண்டி 8% வச்சிருந்தா நம்ம சீமானனும் 4% ஆனாலும் இப்ப போயிட்டு அடிக்கடி அப்பா மகன் 2 பேரையும் பார்த்து கொஞ்சிக்குள்ள அவரது ஒரே உறவாடல் அவங்களும் போய் திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க. இப்ப எல்லா கட்சிகளுக்கும் சென்டரா வந்து தாவேகா இருக்குதா திமுக இருக்குதான்றதே பெரிய கேள்வியா இருக்குதுல்ல. இல்ல எப்பயுமே 2024 அப்புறமா தாவேகா தான் அங்க இருக்கு. திமுக 2026 எப்படின்னா சொல்லுங்க. 24க்கு அப்புறமேங்க 24க்கு அப்புறம் திமுக அதிமுக கன்ஸ்ட்ரக்டிவா பேசணும் ஒரு அரசியல் சொல்லுங்க. இன்னாரை எதிர்த்து கன்ஸ்ட்ரக்டிவ்னு பேசினாங்க. ஒண்ணு சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் நான் 26ன்னு சொல்றேன். தாவேக்கான்ற சக்தி வந்தோடனே விக்கிரவாண்டியில முதல் மாநாட்டை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கலண்டுருச்சு. அன்னையில இருந்து திமுக தாவேக்கா தான் இவங்க எல்லாரோட தாரக மந்திரமே. ஒருத்தர் ஒரு ஃபார்மெட்ல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுதான் மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் சும்மா ஒரு நாள் நைட்டு நடக்கல. இது மக்களுடைய மேண்டேட். அன்னையில இருந்தே மக்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தனியா நின்று 78 வருஷ கட்சி, 56 வருஷ கட்சி, 26 கட்சி கூட்டணி, 18 கட்சி கூட்டணியும் ஒத்தையால அடிச்சு தூக்கி போட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது. அது உங்களோட சந்தோஷமா நீங்க தனியா போயிட்டு இன்னும் திமுக தான் ஆட்சியில் இருக்குன்னு கூட கற்பனையில வாழ்ந்துக்காங்க. எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஓகே சார். திமுக வந்து அந்த விஜய் சார் வந்து கரூர்ல பேசும்போது சொன்னாரு, இன்னும் திமுக வந்து கனவுல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னைய கரூர் போக விடாம தடுக்கிறாங்க. இன்னுமே வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இல்ல சார் நீங்க தான் சிஎம்மா இருக்கீங்க, போலீஸ் எப்படி உங்களை தடுக்க முடியும், நீங்க முதல்ல இருந்து கனவுல இருந்து வெளியில வாங்கன்றாங்க. இல்லையே, வந்திருக்காரு, அதான் ஊருக்கு வந்திருக்காரு. இல்ல அங்க வரவிடாம யார் சுப்ரீம் கோர்ட் மென்ஷன் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஆமாங்க, பண்ணதை சொல்ல. அதானுங்க, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்களாம். ஏன்னு கேட்டா கேக்குறவர் கேக்குற என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் என்ன பண்ணீங்க? சுப்ரீம் கோர்ட்ல போய் எது கேஸ் போட்டீங்க? நீங்களே சொல்லுங்க. வாங்க உங்க பஞ்சாயத்துக்கே வருவோம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் போட்டு திமுக? என்ன சார் கரூருக்கு போக கூடாது தடை விதிங்க போட்டாங்க. வேற என்ன போட்டாங்க? விசாரணையில இருக்கக்கூடிய வழக்க பத்தி பேசக்கூடாதுன்றதுதான் அவங்க சொன்ன கோரிக்கை. அப்போ வந்து அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்லுச்சு? எங்க அதுல வந்து அவருடைய பேர் இல்ல, அதனால வந்து அவர் போகட்டும் பேசட்டும் அப்படின்னாங்க. போலாமான்னு கேட்டாதானே சுப்ரீம் கோர்ட் அந்த பதில் சொல்லும். சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இவங்க கேட்கவே இல்லையா. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து பேரே இல்லாத ஒருத்தர் எப்படி அக்யூஸ்ட்னு சொல்லுவ? உனக்கு களத்துல அரசியல் இல்லைன்னா நீ வந்து சுப்ரீம் கோர்ட்ல அரசியல் பண்ணுவியா? உன்னால அவர் எதுக்கு முன்னால இங்க வந்து பேசுவியா? உனக்கு நான் துணை நிக்கணுமா? நீ அவர் ஒரு மேண்டேட் வாங்கின முதல்வர் எப்படி போக கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த கேள்வி எல்லாம் திமுக பார்த்து சுப்ரீம் கோர்ட் கேட்டது. நங்குன்னு கொட்டி அமிச்சுது. இந்த கேள்வியை ஏன் சுப்ரீம் கோர்ட் கேட்கணும்? திமுகவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பஞ்சாயத்து. அப்போ இவங்க அந்த ப்ரொபோசலை வைக்க போய் தானே அந்த கேள்வி வருது. கடைசியில் ஒரு கேள்வி கேட்டாரு ஜட்ஜ் அவர்கள். முதல்ல நீ என்ன அஃபிடேவிட் போட்டுன்னு படிச்சு பார்த்துட்டு வாயான்னு சொன்னார் வக்கீல. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னு படிச்சு பார்த்துட்டு கேளுங்க. அந்த இடத்துல நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்காம சுப்ரீம் கோர்ட் ஏன் இதை தொடப்போகுது? சுப்ரீம் கோர்ட்னா தமிழ்நாட்டு அரசியல பால் ஒரு நியாயம் வேணாமா? கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாங்க? ஸோ அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு அடி வாங்கினீங்களா? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? மொரட்டு முட்டுக்கு நாங்க இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏதாவது கொடுத்தீங்களா? சத்தமே இல்லை. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இங்க இவங்க மேல எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லாம சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில சிபிஐ விசாரணை கோரியது தாவேகா. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சிபிஐ விசாரணை போங்கு ஊன்னீங்க. ஆனா அஜித்குமார் கொலை வழக்குக்கு சிபிஐ விசாரணை கோரினது திமுக. டபுள் ஸ்டாண்டர்டு. இப்போ இவங்க வேணாம்னு சொன்ன சிபிஐ கிட்ட போயிட்டு அவரு கரூருக்கு வராராம், கொஞ்சம் நீங்க அதை மேற்பார்வை பாருங்க. உங்களுக்கு தான் சிபிஐ மேல நம்பிக்கை இல்லையே. சிபிஐ தான் பாஜக கைக்குள்ளி வச்சு, நீங்க இப்ப சிபிஐ கேக்குறீங்க. ஆமாங்க இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப எப்படி சிபிஐ மேல நம்பிக்கை வந்தது? எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வந்து சிபிஐ, சுப்ரீம் கோர்ட்டு, கவர்னர் எல்லாரும் மேல நம்பிக்கை வரும். ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஆட்டுக்கு கவர்னர், ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா உங்களோட காமெடி எல்லாம்? திமுக இஸ் த சாம்பியன் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட். உங்களை மாதிரியே இப்படி ஒரு உருட்டு, அப்படி ஒரு உருட்டு. பார்க்க ஈயம் பூசின மாதிரியா இருக்கணும், பூசாத மாதிரியா இருக்கணும், பார்க்க பழியர்னு இருக்கணும். அது மாதிரி தான் திமுக. 3வது ஒரு காமெடி பண்ணாங்க. சிஎம் கிளம்பி போய்கிட்டு இருக்காரு கரூருக்கு. போற வேலை வந்து ஹைகோர்ட்ல போயிட்டு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கூடாது. நான் என்ன கேட்கறேன், நாங்க என்ன எங்க குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து லூசா இருக்கிற அப்பா சட்டையை போட்டு விட்டுட்டு துணை முதல்வர் ஆக்கணும்? இறந்துருக்கிறாங்க அந்த குடும்பத்துல. அந்த குடும்பத்துல வாழ்வாதாரம், பிரெட் வின்னர்ஸ் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை. கவர்னர் வேலை கொடுத்தோமா, கலெக்டர் வேலை கொடுத்தோமா? சாதாரண ஒரு அடிப்படை வேலை, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி, ஜூனியர் அசிஸ்டன்ட் மாதிரியான வேலைகள். அதுக்கு ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி கொந்தளிக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி நீங்க வந்து வேலை கொடுத்ததே இல்லையா? அஜித்குமார் திருவோணம் கொலை வழக்குல அஜித்குமார் தம்பிக்கு வேலை கொடுத்தீங்களா இல்லையா? கள்ளச்சாராயம் நீங்க உங்க திமுக காரன் ஒருத்தன் காய்ச்சி அத்தை குடிச்சு செத்தவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்க. அப்ப மட்டும் அரசாங்க காசு தேடி 10 லட்சம் கொடுத்தீங்க. 60 பேருக்கு மேல செத்தாங்கல்ல, அப்ப ஏன் கொடுத்தீங்க? இப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வராது.
ஆனா தாவேக்கா மக்களுக்காக ஒண்ணு செய்யுதுன்னா உடனே குய்யோமையும் கத்துறது. என்னங்க லாஜிக் இது? அது திமுக நேரா கேளுங்களேன். ஐயோ நாங்க அதெல்லாம் எதிர்க்கல, ஏன்னா மக்கள் கோச்சிப்பாங்களா, அந்த ஓட்டு வராதோன்னு. என்னதாங்க ட்ரை பண்றாங்க? அதையாவது ஒழுங்கா கேட்டு இல்லையே சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்களே சார். திமுக யாரும் சொல்ல மாட்டாங்க. டிபேட்ல உட்காந்து கேட்டோம்னா நாங்க அதை எதிர்க்கல, அது இருந்தாலும் அப்படின்றாங்க. அதை எதுக்கல நாங்க இதே போல நீங்க கரூர்ல குடுக்குறீங்க அப்படின்னா நீங்க போய் இறந்ததுனால குடுக்குறீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கு. நீங்க உண்மையாவே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இறந்தாங்களே, ஏர் ஷோல இறந்தவங்களா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் போராட்டத்துல இறந்தவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவுமே திமுக இறந்தவங்களுக்கு செய்யாது. திமுக போராட்டத்துல திமுக ஆட்சியில இருக்கும்போது எதையும் செய்யாது. எல்லா ஆணியும் தாவேக்கா வந்து புடுங்கணும். திமுக எதுவும் பண்ணாது. ஏன்னா திமுக பண்ணலன்றதுனால அப்ப வாயவாது மூடுங்கன்ற, வாயவாது மூடுங்க. எதுவும் தான் பண்ணாதே, எதுவும் தான் பண்ணாதே. பண்ணுவீங்கன்னு தாங்க உங்களை ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதனாலதாங்க கேக்குறாங்க மக்கள் கேள்வி. அதான் சொல்லட்டுமா, எதுவும் பண்ணாது இல்ல, வாயவாது மூடிட்டு சும்மா இருக்கு சொல்லுங்க. வாய் மட்டும் ஆடுது, மூஞ்சில வாய் மட்டும் தான் வேலை செய்யுமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. எதுவும் தான் பண்ணீங்க. அவங்க எதிர்க்கட்சியா இருக்காங்க, சில ஆளுங்கட்சியா இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் முதல்ல கேக்குறேன். முதல்ல 21 to 26 வாங்க, அப்புறம் 26 to 4 பேசுவோம். ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு எத்தனை பேருக்கு சார்ஜ் ஷீட் போட்டு எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்க. சந்தோஷமா கேட்டுக்கிறேன். கொடநாடு கொலை வழக்க விசாரிப்போம், நீங்க என்ன பண்ணீங்க? ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு தண்டனை நீதி ஏதாவது பெற்று கொடுத்துட்டீங்களா? எந்த ஆணையம்னு தெரியுதா? இல்ல இப்ப நான் வந்து திமுக பேசுறேன், நானும் ஒரு சக மனுஷியா இப்ப உடனே வந்து கேள்வி கேட்டா சக மனுஷராயிருது. கேள்வி கேட்கும்போது நீங்க கேள்வி கேட்கும்போது திமுக இருப்பது. நீங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னா உங்களை ஆட்சியில கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அது சரி, அப்ப அந்த பாயிண்ட்டுக்கே வருவோம். லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. 5 வருஷம், அதாவது 60 மாசம் ஆண்ட பிறகு கேட்க வேண்டிய கேள்விய 2 மாசம் கூட ஆகல, நாங்க இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, இங்க தொட்ட பக்கம்லாம் திருடுறாங்க. ஒரு ஸ்கூல் திறக்கும் போது என்னென்ன பஞ்சாயத்து வரலாம்? எதுல பார்த்தாலும் கலைஞர் போட்டோ, ஸ்டாலின் போட்டோ, உதயநிதி போட்டோ. காலேஜில் ஸ்கூல்ல கொடுத்த லேப்டாப்ல எல்லாம் இவங்க போட்டோ. அதை எல்லாத்தையும் முதல்ல மாத்துறோம். கரிக்குலத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் திறக்கும் போது பார்த்தா சிபிஎஸ்இ ஸ்கூலுங்களுக்கு என்ஓசி கொடுக்கறதுல அவ்வளோ ஊழல், 100 இருந்து 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அரசகுமார். இது ஸ்கூலுக்கு. கரண்ட் போகுது, என்னடான்னு பார்த்தா 17 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் 14 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கானுங்க. கடத்தி கண்டக்டர்ல ஒரு பிரச்சனை, மீட்டர்ல பிரச்சனை, பீக் ப்ரொக்யூர்மெண்ட்ல கரண்ட் வாங்குறதுல பிரச்சனை, அந்த சப்ஸ்டேஷன்ஸை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல, போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸை ஓப்பன் பண்ணல. 9100 சொச்ச பேர் வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிருக்காங்க 2021 26 வரைக்கும். எவ்வளவு பேர் வேலைக்கு எடுத்திருப்பாங்க? சும்மா ஒரு கெஸ்ட்ல சொல்லுங்களேன். இல்ல கேள்விப்பட்டேன், 300 பேர். இப்போ மீதி அந்த 8800 வேலையை யார் பண்றது? 2000ல தமிழகத்தோட இபி ஸ்ட்ரென்த் 1 லட்சம். இன்னைக்கு 2026 வருஷத்துல எவ்வளவு பாப்புலேஷன் வளர்ந்துருக்கும், எவ்வளவு கரண்ட் தேவை வளர்ந்துருக்கும் தெரியும்ல. இன்னைக்கு எவ்வளவு பேர் வேலையில இருக்கணும்னு சுமாரா சொல்லுங்க. நம்ம 2000ல 1 லட்சம் பேர் இருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கணும்? அதுல இருந்து டபுள் மடங்கு கண்டிப்பா 66,000 பேர் இருக்கிறாங்க. அதுலயும் இன்னொரு 20,000 பேர் இந்த 5 வருஷம் ரிட்டையர் ஆகும். இப்போ வேலைக்கு ஆள் எடுக்கலன்னா என்ன ஆகும்? எதுவுமே பண்ணல. ஸ்டாஃப் 5000 பேரை கேக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன வேலைன்னா லைன்மேன் வேலை, மீட்டர் ரீடிங் வேலைலாம் பாக்குது. அந்த வேலைக்கு எடுத்து வச்ச ஆளுங்களுக்கு சம்பளம் போட முடியலன்னு அப்பாயின்மெண்ட் போடல. அந்த 5000 பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டும் 15,000 பேருக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து வேலைக்கு எடுக்க போறோம். ப்ரொமோஷன் போடலைங்க. 18 வருஷமா டிபார்ட்மெண்ட் வேலை செய்யற ஒருத்தருக்கு ஒரு பக்கம் 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டுக்கு. ஓவராலா டிபார்ட்மெண்டல் கடனும் தமிழ்நாட்டோட கடனும் சேர்த்து வச்சா எந்த பேராமீட்டர்லயும் ஃபினான்ஸ் நல்லா இல்ல. கரண்ட் ₹2 2,000 உற்பத்தி பண்ற சோலார் பவரை மிடில் மேன் போட்டு ஒரு யூனிட் ₹6 மேல வாங்குறாங்க. ₹5.40 வாங்கக்கூடிய கரண்ட்டை லாங் டேர்ம் ப்ரொக்யூர்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டா, ஷார்ட் டேர்ம் ப்ரொக்யூர்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு பீக் பிரைஸ் ஆக்கி ₹21 கொடுத்து யூனிட் வாங்குறாங்க. ஒரு யூனிட் 2 யூனிட்னா பரவாயில்லைங்க. நம்மளோட பீக் ப்ரொக்யூர்மெண்ட் யூசேஜ் வந்து 21,340 மெகாவாட். அவ்வளவுக்கு இந்த ஊழலுக்கு என்ன பண்ணுவீங்க? இது நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க போய் கேட்டீங்கன்னா இட்ஸ் கவர்மெண்ட் பாலிசி, நாங்க ஷார்ட் டேர்ம்ல வாங்கிட்டோம். ஆனா தேர் இஸ் a scope to buy it in long and medium term. ஊழல் மட்டும்தான் பண்ணுவீங்களா? எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் டிரான்ஸ்போர்ட்ல பிரச்சனை. ஒரே ரூட்ல பஸ்ஸே இல்ல, ஒரே பஸ்ல 3 விதமான டிக்கெட் கொடுத்து 3 பஸ் போட்ட மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு டிவிஎஸ்ல கேஸ் நடக்குது. சிவசங்கர் வேலைக்கு கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் செந்தில் பாலாஜி பண்ண மாதிரியே நேரும் பண்ணார். நேருக்கு இன்னைக்கு இடி ரைட் நடந்துகிட்டு. ரோடு போடாம ரோடு காசு வாங்கி இருக்கிறார். ஏவா வேலு ஓடி போயிட்டாரு சிங்கப்பூர் பக்கமா. தொட்டவங்க எல்லாம் குதிரை பேரம் சொல்லிட்டு நீங்க பண்ணிருக்கிறீங்க எங்க எம்எல்ஏக்கள். ப்ரூஃபோட கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரூவ் பண்ணி 5 பேரை ரிமாண்ட் பண்ண உடனே பேர் யாரு பேருன்னு பார்த்தா கரூர் கேங் பேர். கரூர் கேங்கு 9 நாள் நவராத்திரி படத்துல மாதிரி 9 வருஷம் போட்டு நாளை காணும். பார்த்தா இப்ப கோர்ட் வந்து முகாந்திரம் எல்லாமே சொல்லும். காலைல சாயங்காலம் திருவள்ளிக்கணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கையெழுத்து போடணும். என்ன பிட் பாக்கெட் பாய் இன்னும் வரலையே.
இல்லை பிட் பாக்கெட்டான்னு கேட்குறேன். ஒரு எம்எல்ஏ தானே, முன்னாள் அமைச்சர் தானே, கோர்ட் இப்படி சொல்லுமா, நீ காலையிலையும் சாயங்காலம் கழுத்து போடணும்னு சொல்லுமா? அப்போ அது ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு. என்னமோ பண்ணியிருக்கீங்க, ஆட்சியை கவுக்க சதி. அந்த தோல்வியை அவங்களை எவ்வளோ பயமுறுத்துது. அப்போ எவ்வளோ கொள்ளடிச்சிருந்தா அந்த வருமானம் வரலனாலோ இல்லை நம்ம கொள்ளை ஒருத்தர் கண்டுபிடிச்சிடணும் ஒரு பதட்டம் வருது இல்லை. இப்போ ஒரு பக்கம் இவ்வளோ ப்ரெஷர், இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் கொடுக்குற மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. ரகுவரன் ஒருத்தர், அது கூட வரக்கூடிய மாநில கட்சி, கூட்டணி கட்சி, தேசிய கட்சி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் இந்த திருட்டெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்கு. புதுசா ஸ்கீம்ஸ் கொண்டு வர வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஒரு சாதனை பண்ணிருக்கு தமிழக அரசு. அதை பத்தி பேசுறீங்களா? பேசவே மாட்டீங்க. தமிழ் தாய் வாழ்த்தை 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு தள்ளாங்கன்னு சொன்னாங்கல்ல, தள்ளினது திமுக. மார்ச் 7ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பதவி ஏற்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு தள்ளினது. அன்னைக்கு அங்க ரகுபதி இருக்கிற அமைச்சர், லா மினிஸ்டர். முதல்ல வந்து தேசிய பாடல், 2வது வந்து நாட்டுப்பண், 3வது வந்து தமிழ் தாய் வாழ்த்து. அடுத்து மார்ச் 12ஆம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் பதவியேற்பு விழாவில் முதல்வரே இருக்கிறாரு. முதல்ல பாடப்பட்ட தேசிய கீதம், 2வது பாடப்பட்டது தமிழ் தாய் வாழ்த்து. இது வந்து ஒன்றிய அரசு மாத்தி இருக்கு. போய் அதை ரெக்வஸ்ட் பண்ணி நீ மாத்தி, அதுக்கு முன்னாடியே தாவேக்கா ஆளுநர் இருக்கிற சட்டசபை ஈவெண்ட்லயே வந்து 2வது இடத்துக்கு தேசிய பண்ண வச்சு முதல் இடத்து தமிழ் தாய் வச்சு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து நித்யா மீட்டிங் போகும்போது இன்னைக்கு அபிஷியலா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து சர்க்குலர் வந்துருச்சு. முதலில் நீங்கள் உங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பாடிக்கங்க, அதுக்கப்புறமா நீங்க தேசிய பாடல் தேசிய தான். இதை பாராட்ட மாட்டீங்களா? யாரு சார் பாராட்டா? இது பாருங்க, இதை நீங்க திமுக செஞ்சுதான் கேக்குறேன். வெறுமனே முரட்டு புடியாத பிடிச்சிக்கிட்டு ஒண்ணும் பண்ணாம இருந்தீங்கல்ல. ஒரு 100 நாள் வேலை திட்டம் ஒண்ணு வந்தது, அது 125 நாளா அவன் மாத்தினான். கூட ஒரு பேரை மாத்திட்டான். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து விபிஜி ராம்ஜின்னு ஏதோ பேரை மாத்திட்டான். முதல் வேலை பேரா சோறா? கிராமப்புறத்துல வேலை செய்யறவங்களுக்கு இது வேலை போனா சோறு கிடைக்கும், அவங்கள வேலை செய்ய விடுவோம். அதுக்கப்புறம் டிமாண்ட் பண்ணி இந்த பேரை மகாத்மா காந்தி பேரை வைங்கன்னு கேட்கறது நல்லா இருக்குமா? இல்ல நாளைக்கு ஆட்சி மாறினா அந்த பேரை வைப்பாங்கன்னு சொல்ல நல்லா இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு பேர் தான் முக்கியம். மக்கள் சாப்பிடாட்டி போட்டோம். இது கரெக்டான ஆட்டிடியூட். நீங்களே சொல்லுங்க. வீம்பு பண்ணி இது ஒரு குடும்பம் மாதிரிங்க. ஒரு கோஆபரேட்டிவா இருந்ததுன்னா ஃபெடரலிசம் நல்லா இருக்கும். காம்படிட்டிவா மாறிச்சு எப்படி நல்லா இருக்கும்? இப்படிதான் திட்டங்கள் வராது. அதனாலதான் நிதி வரல. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நமக்கு எடுத்து வச்சிருந்த நிதி கொடுக்கல. இவர் வந்தோடனே கொடுக்குறாங்க. முதல்வர் ஸ்டாலின் விஜய் சார் பதவி எத்தனை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க. இவர் நம்பி கொடுக்கலாம் காசு. திமுக நம்பி கொடுக்க முடியாம இருந்தது. நிதி அமைச்சகத்துல வந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்றேன். எதுவும் டிக்கெட்டு சொல்லல. எல்லாம் போட்டு பாருங்க இருக்கு. அப்ப இவ்வளவுத்தையும் நீங்க சொதப்பிட்டு இன்னும் திருடிக்கிட்டு ஆட்சியை கவுக்கிறதுக்கு சதி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுங்க, இவங்களுக்கு எதுவும் முட்டு கொடுக்கணும்னு நான் கேட்கறேன். ஏன் முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்கறேன். சரி, ஒரு நல்ல விஷயம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படின்றது. இன்னொரு இனிஷியேட்டிவும் நான் இன்னைக்கு பார்த்தேன். என்ன அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு செய்யாத ஒரு விஷயத்த வந்து தாவேக்கா அரசு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே இது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இது மாதிரி பல விஷயங்கள் வந்து தாவேக்கா முன் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். சோ சில விஷயங்கள் அவங்க பேசுறதையும் நாங்க உங்க தரப்புல கொண்டு நாங்க இல்லங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதெல்லாம் இல்ல. ஆனா இது மக்களுக்கு போய் சேரணும். திமுக வந்து பெரிய ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு செட் பண்ணக்கூடிய இந்த ஃபேக் நரேட்டிவ்க்கு ஈல்ட் ஆகக்கூடாது. அவ்வளவுதான் சொல்றேன். ஒரு இடத்துலயுமே இப்போ மைன்ஸ்ல இன்னைக்கு ஒரு கெசட்ல ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். அவங்களோட செக்ஷன் 3A ஒன்று புதுசாக ஆட் பண்ணி எல்லா விதமான கனிம வளங்கள், அது பவுல்டர்ஸா இருக்கலாம், மணலா இருக்கலாம், கிரேவல்ஸா இருக்கலாம், தமிழ்நாட்டு எல்லையை தாண்டக்கூடாதுன்னு டெம்பரவரியா எல்லாத்துக்கும் முடிவு வச்சுட்டோம். இது என்ன ஏது எங்க போகுது எவ்வளவு போகுதுன்னு தெரியாம போகக்கூடாதுன்னு டெம்பரவரி பேன். எதுவுமே தமிழ்நாட்டு மண்ணை தாண்டாது. இப்போ இது கனிம வளம் எவ்வளவு கொள்ளை நடக்குதுன்னே தெரியலையே. ஒரு பக்கம் மைன்ஸை மூடுறோம், இருந்தாலும் எங்க பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல, எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, மொத்தம் ஆத்து மணல் திருடிட்டு வந்து ஒரு பெரிய இடத்த எடுத்து, பெரிய இடம்னா ரொம்ப பெரிய இடம், அதை தோண்டி அந்த இடத்துல கொட்டி வச்சிருவாங்க. ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வேணும்னா அப்படியே ஒரு லேயர் எடுத்தாக்க 10 கோடி ரூபாய் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எதை எங்க பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரிய முடியல. அப்போ தமிழ்நாட்டு மண்ணை தாண்டக்கூடாது. முதல்ல தமிழ்நாட்டு வளம் தமிழ் மக்களுக்கு, இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தடப்படக்கூடாது. அதை சரி பண்ணுவோன்னு இறங்குறோம். ஒரு சதுப்பு நில காடு, மார்ஷ் லேண்டு, வெட்லேண்ட்ல போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2000 கோடி ரூபாய். எங்க திரும்பினாலும் சிஎம்டிஏல ஒரு 4500 கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. சிஎம்டிஏல ஒரு 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் இருக்கும். அது வந்து என்னன்னா வந்து இந்த ஒரு யூனிட்டுக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபீஸ் மாதிரி வாங்குவாங்க. அதை 3000 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருந்திருக்கு சிஎம்டிஏ. சிஎம்டிஏ ஒரு அத்தாரிட்டி, இந்த அப்ரூவல் மட்டும் கொடுக்குற அத்தாரிட்டி. அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு ஒரு அப்ரூவல் கொண்டு வந்து அதுல ஒரு 4500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு 1500 கோடி ரூபாய் நெகட்டிவ்ல இருக்குது சிஎம்டிஏ ஃபண்ட். Way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% processing fee, hidden charges இல்லை. TNC apply.